ரெஸ்டாரண்ட்ல எத்தனை ஃபார்மேட் இருக்கு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன பதிவு மூலியமா தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஏன்னா என்னோட ஃபுட் பிசினஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப் ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல அட்டன் பண்ண நிறைய பேர் வந்து இந்த பேசிக் புரியல் இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒர்க் ஷாப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஒரு வீடியோ போட்டு பப்ளிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ. ஒரு 6 ஃபார்மேட் இருக்குங்க. 6ல 5 ஃபார்மேட் வச்சுக்கலாம். ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட், கேஜுவல் டைன் ரெஸ்டாரண்ட், குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட், கெஃபே ஃபார்மேட், அப்புறம் இந்த ஃபுட் கோர்ட் ஃபார்மேட், அப்புறம் பிரியாணி அவுட்லெட்னு வச்சுக்கோங்க. பிரியாணி அவுட்லெட் ஆக்சுவலாக குயிக் சர்வீஸ் QSR கேட்டகரியில் தான் வரும். பட் தனியாகவே நம்ம அதை வச்சுக்கலாம். ஃபைன் டைன் அப்படின்னா என்ன? ஃபைன் டைன் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி என்வாயர்மெண்ட், ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஆம்பியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏசி இருக்கும், மியூசிக் ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து டேபிள் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஃபுல் சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் லைக் உங்களுக்கு அந்த சில்வர் சர்வீஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க. டிஸ்போன் அப்படி எடுத்து பிரியாணி அப்படி எடுத்து உங்களுக்கு வைப்பாங்க. ஊட்டி மட்டும் தான் விட மாட்டாங்க. நீங்க தான் பண்ணியாகும், நீங்க சாப்பிட்டுக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஃபைன் டைன் கேட்டகரியில வரும். யூஸ்வலா ஃபைன் டைனுக்கு ஒரு ஃபேமிலி போனாங்க அப்படின்னா மினிமம் 1.5 hour 2 hours அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் பிரீமியமா சார்ஜ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? செகண்ட் கேட்டகரி கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட். நம்ம ஊர்ல இருக்க மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேஷுவல் டைனிங் கேட்டகரியில தான் வரும். எப்படின்னா டேபிள் இருக்கும், ஏசி இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து இந்த சில்வர் சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கொண்டு வந்து டேபிள்ல வைப்பாங்க, வாழையில போட்டிருக்கும், நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஜென்ரலா ஓகே, கொஞ்சம் க்ரௌடடா இருக்கும் அந்த இடம். அது வந்து கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். தேர்ட் QSR, குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். KFC, மெக்டானல்ட்ஸ், இந்த டாமினோஸ், இந்த மாதிரி பீஸா, இந்த இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அது வந்து QSR கேட்டகரியில வரும். ஃபர்ஸ்ட் குயிக் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வித்தின் 5 to 10 minutes உங்களுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த SLA இருக்கும், அதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவரி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு சர்வீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க போகணும், கவுண்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு நீங்க டேபிள்ஸ் இருக்கும் வச்சு சாப்பிடலாம், இல்லை டேக் அவே எடுத்துட்டு நீங்க போகலாம். இது வந்து குயிக் சர்வீஸ் ஃபார்மேட், குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் கெஃபே ஃபார்மேட், ஃபோர்த். கெஃபேல வந்துட்டு ஆல்மோஸ்ட் QSR மாதிரி தான், மெனு டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு அந்த கெஃபேன்னு வரும்போது டீ, காஃபி, சமோசா அந்த மாதிரியான ஒரு சாட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எகைன் கவுண்டர் சர்வீஸ் தான், டேபிள் சர்வீஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் அவுட்லெட்ஸ். ஃபுட் கோர்ட் அவுட்லெட்ஸ் வரும்போது எகைன் கவுண்டர் சர்வீஸ் தான், உங்களுக்கு டேபிள் சர்வீஸ் கிடையாது. ஆனா மல்டிபிள் அவுட்லெட்ஸ் இருக்கும். சிங்கிள் அவுட்லெட்டா இல்லாம மல்டிபிள் அவுட்லெட்ஸ், வேற வேற வெரைட்டி. ஒன்னு பிரியாணினா, இன்னொன்னு சமோசானா, இன்னொன்னு வந்து பீஸா அப்படின்னா நிறைய இருக்கும். நீங்க கவுண்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்துக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த காமன் சீட்டிங்ல உட்காந்து சாப்பிட்டு போறோம். அந்த மாதிரி இருக்கிறது ஃபுட் கோர்ட் ஃபார்மேட். 6 பிரியாணி அவுட்லெட். ஓகே, இது QSR ஃபார்மேட்ல தான் வரும். ஒய் பிரியாணி அவுட்லெட் அப்படின்னு வரும்போது இப்ப நம்ம இந்தியாவில வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து ரீசென்ட் டைம்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு. அதனால ஒரு செப்பரேட் கேட்டகரி. இன்டர்நேஷனலா இந்த கேட்டகரி கிடையாது. பட் இந்தியா பொறுத்தளவுக்கு இப்படி ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். அகைன் இதுல 2 ஃபார்மேட் இருக்கு. ஒன்னு டேக் அவே ஃபார்மேட், இன்னொன்னு வந்து டைனிங் ஃபார்மேட். டைனிங் ஃபார்மேட் இருந்தாலும் சின்ன டைனிங் தான் இருக்கும். பேசிக்கலி பிரியாணி அவுட்லெட்னு வரும்போது உங்களுக்கு ஒரு 4 டேபிள் 5 டேபிள் இருக்கும். அதை தாண்டி இருக்காது. ரொம்ப ஒரு சின்னதான ஒரு இடத்துல வந்து வச்சிருப்போம். ஏன்னா மெனு சின்னதா இருக்கும். 200-300 ஐட்டம் கிடையாது. ஒரு பிரியாணி சார்ந்த ஒரு 65 அதை சார்ந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய மெனு இருக்காது. இது வந்து பிரியாணி அவுட்லெட் கேட்டகரி. ஸோ இந்த 6 கேட்டகரிக்குள்ள தான் நம்ம எந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டை பண்ண போறோம். எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான். ஸோ எந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டை பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணணும். முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிடணும், பேஸ்ட் ஆன் அவர் பட்ஜெட். ஓகேங்களா? இந்த ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.